நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தோல்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 617வது வீடியோ. நேற்று நான் வீடியோ போடல. இது உடலில் சரியில்லாமல் டோட்டலி பெட்ரிடன் மாதிரி ஆகிடுது. அதனால் நான் பேசவே முடியல. குளிச்சுட்டேன், அப்புறம் படுத்துட்டேன் போய் மாதிரி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு எழுந்து நடமாடினேன், சமைச்செல்லாம் முடித்தேன். ஸோ இன்றைக்கி சப்பாத்தெல்லாம் முடித்தேன். ஸோ அதட்ட எப்படி தொய்வு ஏற்படுத்தினா அப்படியே தொய்வு ஏற்பட்டுரும். ஸோ தொய்வு வரக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்தேன். அவ்வளோ என் டாக்டர் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு போகுது அப்படின்ற ஸ்ட்ரெயின், ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயின் ஒன்றும் கிடையாது இது. அதாவது சுகரை வந்து தான் சித்திரம். ஸோ நம்ம அந்த பாடி கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும். பாடி ஒழுங்காக நல்லபடியாக இருந்தால் தான் பூஜைகள்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா ஜப்பத்தோடு நிறுத்திக்க வேண்டிய மாதிரி ஆகிடுறது. இன்றைக்கி இந்த 617வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய புஸ்தக வெளியீடுலாம் பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி இப்போ புராணங்கள், உப புராணங்கள் இதெல்லாம். இப்போ நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் அவள் நிறைய பெரிய பெரிய எழுத்தில் போல்டு லெட்டர்ஸில் நிறைய போட்டிருக்கா. ஒர்த்து பையிங் அது வாங்க. கிருஷ்ணன் இருக்கார், ஆல்ரெடி நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருநெல்வேலியில் வடக்கு மாடி வீதியில் டோர் நம்பர் 5 கிருபானந்தநாதர் இருக்கார். அவர் வீரவல்லின்னு இன்னொரு பேர் போட்டிருக்கோம் அவருக்கு. அவர் ரொம்ப பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு ஒன்று எடுத்திங்க. அதாவது இதெல்லாம் நம்ம சாதாரணம் எடுத்துக்க முடியாது. பல இதெல்லாம் பல நூல்கள்லேயே இந்த எடுத்து போடணும், ப்ரூஃப் ரீடிங் பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜனங்கள் நன்மை அடையணுன்ற இதில் பண்ணுற நம்ம யார் இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அவள் அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். நான் திரும்ப முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன். இவ்வளவோ செலவழிக்கிறோம். ஒரு ஆட்டோக்கார் எடுத்தாலும் 200, 300, 500 அந்த ஆட்டோக்காரது. ஊபர்லாம் புக் பண்ணால், ஓலாலாம் புக் பண்ணால் 1000 ரூபா கிட்டத்தட்ட ஆகிடுது, 30 ரூபாய் எடுத்தேன். ஸோ இது மாதிரி ஹோட்டலில் போய் உட்காந்து வெளில வந்தாலும் 2-3 பேர் போனாலும் 2000 ரூபா 3000 பில் ஆகிடுறது. புஸ்தகத்துக்கு செலவழிக்கிறோம். எஸ்பெஷலி டிவைன்லி புக்ஸுக்காக ஈச் ஃபேமிலி ஷுட் அலோகேட். நான் எங்கள் காலத்தில் பேப்பர், ஏதோ தமிழ் பேப்பரோ இங்கிலீஷ் பேப்பரோ, முன்னாடி இங்கிலீஷ் தமிழ் 2 வாங்கியிருந்தோம். இப்போ தினமலர் மட்டும் தான் வாங்குறேன் நான். அதே மாதிரி டிவைன்லி புக்ஸில் அம்மன் தரிசனம் அந்த வெங்கட்நாராயணோட இருக்கிற ஷிங்கேரி சாரதா வித்தியாசம் அது படம் கட்டிடுவோம். 5 வருஷத்துக்கு ஒரு படம் கட்டிடுவோம். அது புக்கு வந்துடும். அதே பக்தி சக்தி 2 வாங்கிட்டேன். இப்போ பக்தி மட்டும் வாங்குகிறேன். இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, மேக்ஸ் படிக்கணும். இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு படிப்போம். இந்த இது புக்கு எல்லாமே கிண்டில் வருதுன்ற, எல்லாமே கிண்டிலில் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிண்டிலில் வருதுன்னு சில இதுதான் இருக்குது. இதில் படங்கள் இருக்கும். கிண்டிலில் படத்தை பார்க்க முடியாது, ஜேடியும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இதில் புத்தகங்களில் அது பொக்கிஷம் மார்க்கிங்கெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதில் அவர் அமிச்ச மெசேஜில் நான் படித்தேன். ஒரு ஸ்லோகமாட்ட அமிச்சிருக்கார். எல்லாத்தையும் அமிச்சிட்டு தனியாக பிரிச்சர் போட்டிருக்கார். 11 புராணம் என்னன்னு போட்டிருக்கார். மத்ஸ்ய புராணம் 14,000 ஸ்லோகம், மார்க்கண்டேய புராணம் 9,000 ஸ்லோகம், பவிஷ்ய புராணம் 14,500 ஸ்லோகம், பாகவதம் 18,000 ஸ்லோகம், பிரம்ம புராணம் 10,000, பிரம்மாண்ட புராணம் 12,100, பிரம்ம வைவர்த்த புராணம் 18,000, வாமன புராணம் 10,000, வாயு புராணம் 24,600, விஷ்ணு புராணம் 23,000, வாராக புராணம் 24,000. இவ்வளோ கிரந்தம் இருக்குதுல. அக்னி புராணம் 16,000, நாரத புராணம் 25,000, பத்ம புராணம் 55,000, லிங்க புராணம் 11,000, கருட புராணம் 19,000, கூர்ம புராணம் 17,000, ஸ்காந்த புராணம் தான் இருக்குதுலே பெருசு. 1,00,000 கிடையாது, 81,000 ஸ்லோகம் கிரந்தம் இருக்குதுல ஸ்காந்தத்தில். ஆக 4,01,200 ஸ்லோகங்கள் இருக்குது, மொத்தம் கிரந்தங்கள் இருக்குது. ஸோ இது தற்சமயம் சில புராணங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் மேலே கூறிய எண்ணிக்கையை விட குறைவாக தான் கிடைக்கிறது. உபபுராணங்கள் அதெல்லாம் மெயின் புராணம்.
உபபுராணங்கள் 18 அது என்ன பார்க்கலாம். சனத்குமார புராணம், நரசிம்ம புராணம், நாரதீய புராணம், சிவபுராணம், துர்வாசம், காபிலம், மானவம், ஔசனசம், வாருணம், காலிகா, சாம்பம், நந்தி, சௌரம், பராசரம், ஆதித்யம், மாகேஸ்வரம், பாகவதம், வசிஷ்டம். இதெல்லாம் உபபுராணங்கள். சார், உபபுராணங்கள் இவை தேவி பாகத்தில் கிடைத்த தரவுகள் போட்டிருக்கார். ஸோ இந்த தேவி பாகவத புராணத்தை வசந்த ருதியில் முறையான பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு போட்டிருக்கார். இந்த பாராயணத்துக்கு என்று சில பிரத்யோகமாக யார் படிக்கலாம், இவ்விதம் எத்தனை நாட்கள் படிக்கலாம், அது விதிகளும் இருக்குது. மகாபுராணங்கள் 18, உபபுராணங்கள் 18, மொத்தம் 36 புராணங்கள். இவற்றை தவிர சம்ஹிதா புராணங்கள் என்ற கணக்கு ஒன்று உண்டு. அப்புறம் இப்போ இவா போட்டது என்ன முக்கியமாக சொன்னதுன்னா, இந்த மணித்வீபத்தில் முக்கியமாக இப்போ போட்டது அவர் இன்னொரு பேர் கிருபானந்தநாதருக்கு வீரவல்லி பிரசன்னகுமார். அவ இந்த எல்லாம் வல்ல குருவருளார் மணித்வீப வேடம் சார்பில் இதுவரை வெளியிட்டுள்ள புத்தகங்கள் 19 வெளியீடுகள். அதில் கிரந்த சமரட்சணம் பொருட்டு 6 விதமான சமய பிரிவுகளிலும், அதாவது சண்முக ஸ்தாபனத்துக்கு பலவிதமான சகசரநாமத்துக்கு முழுமையான விளக்க உரைகள் கூறப்பட்டுள்ளது. பலவித தமிழ் பணுவல்கள், அவற்றின் விரிவான விளக்கங்கள், ஆராய்ச்சி கட்டுரைகளாக பல்வேறு நூல்களிலிருந்து உபமானங்களுடன் கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த சண்முக ஸ்தாபனத்துக்கு அப்படியே கொடுத்துருக்கார் அவர். குககீதைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். குகப்பெருமான் அசுரனாகிய ஹிடிம்பனை அழித்து அவனின் குருவான அகசியரை பிரார்த்தனைக்கு மனமு ஹிடிம்பனை உயிர் தெளிய செய்து அவனுக்கு பிக்ஷு வடிவில் காட்சியளித்து அவனுக்கு செய்த தத்துவ உபதேசமே குககீதை. ஸோ அந்த குககீதையை பற்றி அவள் வெளியிட்டிருக்கா. அடுத்து இது சத்ரு சம்ஹார திரிசதி முருகரை பற்றியது, அதுவும் ஒன்று வெளியிட்டிருக்கா. 18-19 ரிலீஸ் அது. ஸோ இப்போ வெளியிட்டுள்ள இதில் என்னென்னு பாருங்கள். வரிசையாக படிக்கிறேன். மணித்வீபத்தில் இதில் போட்டிருக்கா கிளீனாக. லெட்டர் சின்னதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் படிச்சிடணும். சத்ரு சம்ஹார திரிசதி 150 ரூபா. அது குககீதை 100 ரூபா. ஷண்மத சகசரநாமம் 100 ரூபா. ஸ்ரீவித்யா லகு நித்திய பூஜா 200 ரூபா. மயூர விலாசம் மாயவர அபயாம்பிகை பற்றி இருக்குது. இதில் மயூர விலாசம் 200 ரூபா. ஷியாம பாஸ்கரம் காளிகா புராணத்தில் உள்ளது. இது காளிகா பற்றி சொல்லியிருக்கு. சந்திரன் ஒளியில் அபிராமி அந்தாதிக்கு அதுக்கு விளக்க உரை 450 ரூபா. சர்வானந்தமயி லலிதா பரிசிஷ்ட அது இந்த கட்கமாலாவையே பலவிதமான இதில் மாற்றி போட்டிருக்காங்க. அடுத்து மகாகணபதி கணேச புராணத்துலேருந்து எடுத்து போட்டிருக்கா 250 ரூபா. ஹேமபாஸ்கரம் மகாலட்சுமியை பற்றி இருக்கு. முதன் முறையாக ஸ்காந்த இதுலேருந்து எடுத்திருக்கா 300 ரூபா. அது குகபாஸ்கரம் ஸ்காந்த புராணத்தில் எடுத்திருக்கா. குருகீதை, அப்புறமா லக்ஷ்மி தந்திரம் பாஞ்சராத் ராகமத்தில் எடுத்திருக்கா. தானபாஸ்கரம் பலவிதமான பரிகாரங்கள் 365 விதமான பரிகாரங்கள் தானபாஸ்கரத்தில் இருக்கு. 200 ரூபா. வரம் தரும் விருதங்கள் பல அரிய தகவல்கள் கொண்டது 200 ரூபா. கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் 100 ரூபா. ஸ்ரீ தேவி பீஜாட்சர
மாலை. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி பத்திரிக்கை 150 ரூபா அது. ஸோ இவ்வளோ புத்தகம் வெளியிட்டிருக்கா, நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும் அதை. அதாவது எல்லா புக்குமே எல்லாம் கிடைக்காது. இவாளை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா, நம்பர் நோட் பண்ணிங்க, 944444 4 போட்டுக்கணும். 98098 94444 98098. இதுதான் வந்து கான்டாக்ட் நம்பர். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த கேட்லாக்கையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம மூலமாக. ஸோ இதை தெரிஞ்சுட்டு இந்த 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 இதுலேயே போட்டாலும் கேட்லாக் வந்துடும். ஸோ தோஸ் ஓவர் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், நான் வந்து இந்த நஜந்து, அப்புறமா வேறு யாரோ இந்த மூலமந்திரங்கள்லாம் வெளியிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா த பெஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த காலத்திலே பிடிச்சிருக்கிறதுன்னா ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ஜப விதானம் தான். இது வாங்கிக்கிற சிம்பிளஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. இந்த புக்கு எல்லார்ட்டையும் இருக்கணும். ஜபங்கள் செய்கிறவார்கிட்ட இருந்தால் நல்லது. இப்போ அட்டைப்படம் மாற்றிருக்கா, இப்போ குரு சிஷ்ய படம் போட்டிருக்கா. இந்த ராமகிருஷ்ணா மடத்தில் அண்ணான்னு சேர்ந்த அண்ணா சுப்பிரமணியன் பேரவர், அவரால் தொகுதி வெளியிடப்பட்டது அந்த காலத்தில். நானே 2 காப்பி வச்சுருக்கேன். பழசு ரொம்ப பழசாக எழுதின்னு சொல்லி இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். பைண்ட் பண்ணி வச்சுக்கணும். புக்கெல்லாம் பைண்ட் பண்ணிக்கணும். பைண்ட் பண்ணி இருந்தால் தான் ரொம்ப 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 நல்லது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து தீட்சையை பற்றி சொல்கிறார். அதையும் சொல்லிடுறார். குருவை நாடுதல், கணபதி தியானமும் பிராணாயாமம் செய்து கொண்டு ஸ்ரேயஸை உயர்நலத்தை விரும்பும் நான் இந்த மந்திர உபதேசத்துக்காக இந்த குருவிடம் தீட்சை பெற்று கொள்ளப் போகிறேன் என்று சங்கல்பம் எழுதி கொண்டு உபகாரத்துடன் தேங்காய், பழம், புஷ்பம், தட்சணை முதலவற்றுடன் குருவை அண்டி நமஸ்கரிக்க வேண்டும். இந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவனும் இந்த வேதசாகிய அத்தியனம் செய்தவனும் இந்த சர்மா, பர்மா, குப்தா என்ற பெயருடனும் ஆகிய நான் 4 வகை புருஷார்த்தத்துக்கு சித்திக்காக இந்த சர்மா என்ற பெயருள்ள தங்களை குருவாக நாடி அடைகின்றேன் என்று குருவிடம் விண்ணப்பத்தை சொல்ல வேண்டும். அதற்கு சம்மதித்து தேவியை பூஜித்து கணபதி மந்திரம் முதலியவற்றை உச்சரித்து சாமானிய அர்க்கியம்னா சங்கு ஜலம் அதை புரோஷித்து திரிபுர சித்தாந்த தத்துவங்களை சுருக்கமாக கூறி பின்வருமாறு எடுத்து கூற வேண்டும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டால் தான் உபாசக, அதாவது சிஷ்ய தர்மம் பலவற்று முக்கியமானதும் பிற மதங்களை குறை கூறாமல் இருப்பதும் தானும் தன் குடும்பமும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் பொருள் முதலியவற்றை தேடாமல் இருப்பது, இந்திரியங்களை ஹோம கரண்டிகளாக பாவித்து விஷய நிகழ்ச்சிகள் எல்லாம் இஷ்ட தெய்வத்துக்கு செய்யும் ஹோமமாய் கருவது. இப்போ வந்து தீட்சைகள் எத்தனை பேரப்படும் சொல்லியிருக்கான். சாம்பவி தீட்சை, சிஷ்யனுடைய சிரத்தில் காமேஸ்வருடைய பாதங்களை பாவித்து அவற்றிலிருந்து பெருகும் அமிர்தத்தினால் உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய தோஷங்களை அப்பாற்படுத்த வேண்டும். சரண் விந்யாச ரூபமான இதுவே சாம்பவி தீட்சை. சிஷ்யனோட தலையை தொடணும்னு தொட்டு செய்யணும். அது சாந்தி தீட்சை. சாம்பவி தீட்சை சாக்தி தீட்சை. சிஷ்யனுடைய சரீரத்தில் மூலாதாரம் முதல் பிரம்மாந்திரம் வரை அக்னி பிரம்பு போல் ஜொலிக்கும் பரசித் ரூபத்தை தியானித்து அதனுடைய கிரணங்களால் அவனுடைய பாவ பாசங்களை இருக்க வேண்டும். சக்தி பிரவேசன ரூபமான இதுவே சாக்தி தீட்சை. மந்திர தீட்சை, தெளிந்த மனத்துடன் கூடிய சிஷ்யனை அருகில் அமர்த்தி கொண்டு அவனுடைய அங்கங்களில் அகாரம் முதல் சகாரம் வரை 51 மாத்திரைகளை ஞாசம் செய்து அந்தந்த அங்கங்களை சிஷ்யனை தொடர் செய்து வலது செவியில் ஸ்ரீவித்யா குருபாதுகா மந்திரத்தை உபதேசித்து பாலா மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். 2, 3 அல்லது 4 எழுத்துக்களுடன் கொண்ட பெயரை ஆனந்தான இந்த இதில் வந்துடுது. ஆனந்தானந்தநாதன் என்பதை சேர்த்து சிஷ்யன் கடவும். சச்சிதானந்த பிரம்மமே நீ என்று சிஷ்யனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து அதனுடைய அங்கங்களை துடைத்து அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்து அவனையும் தன் போலவே பரசிவ ரூபமாக செய்ய வேண்டும்.
அதனால் சிஷ்யனும் அறிந்ததும் அறிய வேண்டியதும் ரகசியமான ஆகிய எல்லா மந்திரங்களுக்கும் அதிகாரமுடன் ஆகிறார். முன்கூறிய 3 தீட்சைகளுக்கு பின் இஷ்ட மந்திரத்தை அளிக்கவும். இந்த தீட்சையில் 3 வர்ணத்தினருக்கும் அதிகாரம் உண்டு. ஸ்திரீகளுக்கு வாக்தீட்சை மந்திரோபதேசம் மட்டுமே போட்டிருக்கார். இது பெண்களுக்கு மிதமாக செய்ய மாட்டேன். வாக்தீட்சை வாயில் சொல்கிறதோடு சரி. ஸோ இதையே நான் வந்து ஜஸ்ட்டு சொல்லணும்னு தான் எடுத்தது. இந்த ராமகிருஷ்ணா மடத்துது விலையே ரொம்ப கம்மியான விலை தான் அந்த புக்கு. இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா கிரகத்துலேயும் பொக்கிஷ மாட்டம் இருக்கும். நம்ம வந்து அந்த குருக்கிட்ட எடுத்துட்டாலும் இந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். பெஸ்ட்டு. அந்த காலத்து 25 ரூபா விலை. ஒரு வாங்கி 10-15 வருஷம் இருக்கும். இப்போ வேணால் 30-40 ரூபா கூட ஜாஸ்தி. ராமகிருஷ்ணா மடத்தில் எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்காது எல்லாம். பட் ஒரே ஒரு இது மற்றவாளுக்கு லெட்டர்ஸ் சின்னதாக இருக்கும் அது. அப்புறம் நேற்று கூட வேற கேட்டு உமா பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியில் கேட்டிருந்தா, எந்த புக்கு மாமா பெஸ்ட்டு தேவி மகாத்மியம் படிக்கிறதுக்குன்னு. தேவி மகாத்மியம் புக்கு நான் 6 வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய புக்கிலேருந்து இருக்குது. இப்படி படிக்கிற மாதிரி பெரிய பெரிய லெட்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக ரொம்ப இழுத்து விட்ருவோம். அதெல்லாம் படித்தீங்கன்னா கஷ்டம் நமக்கு. பெஸ்ட் திங் இஸ் தேவி மகாத்மியம். சிம்பிளஸாக எங்கள் குருவாத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ள தேவி மகாத்மியம் முடிச்சுடுவா. ஒரு 1.5 மணி கூட கூட கம்மியாக தான் ஆகும். மட்டம் அழகாக அது ஒரு ராகத்தோடு இருக்கும், ஸ்பீடும் இருக்கும். தே வில் பி யூஸிங் ராமகிருஷ்ணா மடத்து புக்கு தான் யூஸ் பண்ணுவாள். தேவி மகாத்மியம் ராமகிருஷ்ணா மடம் தான். நான் அப்புறம் நிறையா வாங்கினேன். வாங்கி அந்த தினம் படிக்கிற பாராயணம் பண்ணணும் இல்லையா? அது முடியாது. நானும் அவளை இப்படி தான் பண்ணுறான்னு நினச்சிப்பேன். நான் மனதான் ஆனும். அதுதான் மெயின். இது தேவி மகாத்மியெல்லாம் மந்திராட்சர்கள். லலிதா எப்படி மந்திரமாக இருக்கோ, தேவி மகாத்மியா ஆல்சோ இஸ் லைக் தட். ஒரு மாமா ஒரு நல்ல தீட்சதரவர். அவர் வந்து சிங்கேரி வழிவந்தவர், சிங்கேரி ஆச்சாரியார். அவர்கிட்ட போய் கேட்குறார், மாதிரி நான் தேவி மகாத்மியம் தினம் சொல்லிட்டு போகிறேன். வெளியில் தேவி மகாத்மியம் சொல்லாமல் வெளியிலே போக மாட்டேன். நான் எனக்கு வந்து முதல் கல்யாணம் ஆச்சு. கொஞ்ச நாள்லேயே முதல் பொண்டாட்டி போயிட்டேன். அப்புறம் 2வது பொண்டாட்டி போயிட்டேன். 3வது பொண்டாட்டி செத்து போயிட்டா. திடீர்னு எதனால் நீ என்ன பண்ணுற? தேவி மகாத்மியம் நாளை காத்தால் 4 மணிக்கு வாழ்ந்தார் சிங்கேரி ஆச்சாரியார். அங்கேயே தங்கி ஆச்சாரியாட்ட போகிறார். அது இருக்கார். இப்போ சொல்லுன்றார். ஒரு இடத்துல வரும்போது பத்னி மாம்ச பக்ஷணம் சொல்லிடுறார். அது வந்து தப்பான அம்பாள்கிட்ட என் மனைவியே உனக்கு பக்ஷணமான தரேன்ற மாதிரி சொல்லிடுறார். வாய் அந்த பிசகு அது. அதில் வேற என்னோ வருது. கிட்டத்தட்ட அதே மாதிரி உச்சரிப்பாட்ட வருது. பட் வேறு வார்த்தை அது. ஸோ அதுதான் தப்பு இப்படி பண்ணுது. சரி, இனிமேல் இதை கரெக்ட் பண்ணி பண்ணு. சிங்கேரி ஆச்சாரியர் சொன்னது நீ கரெக்ட் பண்ணி சொல்லு. உனக்கு வந்து அப்புறமா வந்து எல்லாம் சரியாக நடக்கும்னு சொல்லிடுறார். அதே மாதிரி 4வது கல்யாணம் ஆகி ஷீ லிவ்ட் லாங் லைஃப் வித் ஹிம். இந்த இன்ஸ்டியூட்லாம் நடந்து நான் படித்தே 25 வருஷம் இருக்கும். அது படித்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்காக தான் வந்து இந்த உச்சரிப்பு பிழைகள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுது. லலிதாவில் நான் ஏன் சொல்கிறேன்னா, 4 வேதத்தினுடைய சாரம் அது லலிதா சஹஸ்ரநாமம். எல்லா வாக்வாதினிகள் வசினி, காமேசி, மோதிலி, விமனா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, ரகசிய யோகினிகள் சொல்கிறாங்க. அவன் சொன்னதுக்கு வித்யா தான் சொல்லுவேன், மூர்த்தா தான் சொல்லுவேன், தர்மா சொல்லுவேன்னா என்னது பிரயோஜனம்? அது எல்லாம் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்காது. அதனால எத்தனை கோடி ஜெபிச்சாலும் சரி, அவ்வளோதான். தெருக்கோடி போய் இருக்க வேண்டியதான். வித்யா அவித்யா ஸ்வரூபிணி, தர்மா அதர்ம விவர்ஜிதா, புண்ணியா அப்புண்ணியா. ஒருத்தர் கேட்டார், புண்ணியா 2 தடவை சொன்னால் நல்லது தானே. சொன்ன ஒவ்வொருத்தரும் பண்ண புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற பலனை தர்றான்னா, புண்ணியா அப்புண்ணியான பாவம். ஸோ அப்புண்ணியான்னு சொல்லணும். அங்கே சொல்லாமல் வந்து என்ன பிரயோஜனம்? அது வெக்தா அபக்த ஸ்வரூபிணி அது மாதிரி வருது. ஸோ தயவுசெய்து லலிதாவில் நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் கைவி பண்ணுங்க. சாலாட்சர் சூத்திரம் பிரகாரம் படிங்க. அந்த ஹெவி புக்கு ராஜமாமி எழுதின புத்தகத்தையே வச்சுக்கோங்க. நல்லது. இது நான் என்ன நம்பலைனாலும் அதையாக நம்புங்க. என்னை நம்பு நான் சொல்கிறேன். பட் எல்லாருக்கும் பூரண பலன் வேணுன்றேன். அந்த பெரிய கனவா தீட்சிதர் அந்த இந்த பத்னி பக்ஷணம் சொல்லிட்டார் இல்லையா? பத்னியே பக்ஷணமாக எடுத்துட்டாம்பாள். நல்லா ஜாமச்சுங்க.
பி வெரி கேர்ஃபுல் வை ப்ரொனவுன்சிங் தி வேர்ட்ஸு. இதை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.